பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். எங்களுடைய அடுத்த அலகு 3 அடுத்த பகுதியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாங்கள் அலகு 3 முதலாவது பகுதியை நாங்கள் பார்த்தோம். அரசு அதனுடைய வகிபாகம் தொடர்பாக ஒரு பெரிய ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்து அதை நாங்கள் பதிவேற்றி இருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் இரண்டாவது 3.2 2 அரச மாதிரிகள் மற்றும் வகைப்படுத்தல்கள் பற்றி பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதாவது உலக வரலாற்றில் பல்வேறுபட்ட அரச மாதிரிகள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றன, இரண்டும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவ்வாறு வரலாற்றை நாங்கள் நோக்கி பார்க்கின்ற பொழுது மிக முக்கியமாக இவ்வாறான அரச மாதிரிகள் அல்லது அரச வகைப்படுத்தல்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றன, இருந்திருக்கின்றன, இன்றும் இருந்து வருகின்றன. அதில் முதலாவதாக கோத்திர அரசு இருந்திருக்கின்றது. கோத்திர அரசு என்பது மிக பழைய காலத்தில் இருந்த ஒரு அரசு மாதிரி. இது குடும்பங்களினுடைய உறவு காரணமாக உருவாக்கப்பட்டது. குடும்பத்தினுடைய அல்லது அந்த பகுதியில் இருந்த கோத்திர தலைவன், குடும்பத்திலே இருந்த ஒரு பெரியவர் அதற்கு தலைமை தாங்குகின்ற ஒரு முறையாக காணப்பட்டது. இதனை நாங்கள் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட அரச மாதிரியாக நாங்கள் பார்ப்பதில்லை, என்றாலும் ஒரு அரச மாதிரியாக இருந்திருக்கின்றது. இரண்டாவது கிரேக்க நகர அரச மாதிரி. இது இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒன்று. இதைத்தான் நாங்கள் எங்களுடைய அரசியல் கற்கை வரலாற்றில் இதைத்தான் ஒரு ஒழுங்கமைந்த அரச மாதிரியாக நாங்கள் பார்க்கின்றோம். இது கிரேக்க காலத்திலே இருந்த அரச மாதிரியாக நாங்கள் இதனை அடையாளப்படுத்தி பார்க்கலாம். இதுல ஸ்பெஷல் என்னவென்றால் அவை ஒவ்வொன்றும் மிக சிறிய அரசுகளாக, ஒவ்வொன்றும் தனித்தனி அலகுகளாக இருந்ததோடு ஒவ்வொன்றும் சுயாதீனமான அரசுகளாகவும் செயல்பட்டன. இது மிக முக்கியமான விடயம். இந்த அரச மாதிரியில் சிலருக்கு சில பகுதிகளில், அந்த அரச மாதிரிகளில் சில பகுதிகளில் ஜனநாயக மாதிரி நடைபெற்றிருந்தது, சில பகுதியில் சர்வதிகார ஆட்சி மாதிரி. எனவே சின்ன சின்ன அரசுகள் ஒவ்வொன்றிலும் வித்தியாசமான அரசாங்க முறைகள் செயல்பட்டன, அரச மாதிரிகள் செயல்பட்டன. சில ஏதென்ஸ், ஸ்பார்ட்டா போன்ற நகரங்களில் நேரடி ஜனநாயக முறையும் கூட இடம்பெற்றிருக்கின்றது. இந்த நேரடி ஜனநாயகத்தில் ஈடுபடாதவர்களாக பெண்கள், அடிமைகள், வெளிநாட்டவர்கள் காணப்பட்டிருக்கின்றார். அதனை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். எனவே இது ஒரு மிக முக்கியமான அரச மாதிரியாக நோக்கப்படுகின்றது. அதனை அடுத்து உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் இருந்த இன்னொரு அரச மாதிரி தான் குடியாட்சி அல்லது அரச ஆட்சி முறை, மன்னர் ஆட்சி முறை என்று நாங்கள் அதை சொல்லுவோம். இது அநேகமாக எல்லா பகுதிகளிலும் இந்த மாதிரி காணப்பட்டிருக்கின்றது. இந்த அரச மாதிரிகள், இந்த முடியாட்சி அரச மாதிரியில் அதில் இருந்த ஆட்சியாளர்கள் ஒரு புறம், அதற்கு கீழால் இருந்தவர்கள் சிட்டிசன், குடியானவர்கள் என்று அழைக்கப்படவில்லை. அவர்கள் கீழ்நிலைப்பட்டவர்கள் அல்லது அடிமைகள் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த முடியாட்சி அரச மாதிரி எங்களுக்கு தெரியும். பரம்பரையாக அந்த அரசாட்சிக்கு உரிமை கோருகின்ற ஒரு தனி மனிதனுடைய செயல்பாடு என்று இதனை நாங்கள் சொல்லலாம். அது மிக முக்கியமான விடயம், நீங்கள் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். பரம்பரையாக அரசாட்சிக்கு உரிமை கோருகின்ற ஒரு விடயமாக இதனை நோக்கலாம். இதற்கு அடுத்ததாக உருவான உலகில் தோற்றம் பெற்ற இன்னொரு அரச மாதிரி தான் இது இன்றும் இருக்கக்கூடியது, இதுவும் இன்றும் இருக்கின்றது, தாராள ஜனநாயக அரச மாதிரி. இந்த முடியாட்சிக்கு ஒரு மாற்றீடாக, முடியாட்சிக்கு எதிராக தோற்றம் பெற்றது என்று இதனை நாங்கள் பார்க்கலாம். தாராள என்பது தனி மனிதனுக்குரிய சுதந்திரத்தையும், ஜனநாயகம் என்பது மக்களாட்சியும் குறிக்கின்ற ஒரு அரச மாதிரியாக இது தோற்றம் பெற்றது. இன்றைக்கு நிறைய நாடுகளில் இந்த அரச மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதனை அடுத்து, இது மிக முக்கியமாக தனி மனிதனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சமூகத்தில் அதனுடைய விடயத்தை மறந்துவிட்டது. எனவே இதனை அடுத்ததாக சம உடைமை அரச மாதிரி தோற்றம் பெற்றது. இதனை பிரதானமாக உருவாக்கியவர் கார்ல் மார்க்ஸ். இதற்கு முன்னரும் சம உடைமை பற்றி ஒரு சிந்தனை காணப்பட்டது. ஆனால் கார்ல் மார்க்ஸ் இதனை ஒரு விஞ்ஞான சம உடைமை மாதிரியாக இதனை மாற்றி அமைத்தார். இது ஒரு மிக முக்கியமான அரசு மாதிரியாக செயல்பட்டது. இதற்கு மாற்றீடாக உருவாக்கப்பட்டது. இந்த சம உடைமை அரச மாதிரியானது ரஷ்யா, சைனா போன்ற நாடுகளிலும் இன்னும் பல நாடுகளிலும் செயல்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். இதனை அடுத்ததாக தோற்றம் பெற்றது உலகத்தில் மிக முக்கியமான ஒரு விடயம் 20ஆம் நூற்றாண்டினுடைய 3 மற்றும் 4ஆம் தசாப்தங்களில் 1920 மற்றும் 30களில் தோற்றம் பெற்ற ஒரு அரச மாதிரி தான் பாசிச அரச மாதிரி. இதனை நாங்கள் 2 அரச தலைவர்களினூடாக இதனை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக ஜெர்மனியில்
ஹிட்லரும் இத்தாலியில் முசோலினியும் இந்த சிந்தனை கொண்டவர்களாக காணப்பட்டிருந்தார்கள். இதில் மிக முக்கியமாக அரசுதான் மிகவும் உயர்ந்தது. மனிதர்களை விட, சமூகத்தை விட அரசுதான் மிகவும் உயர்ந்தது. ஆட்சியாளர் மிகவும் உயர்ந்தவனாக, ஆட்சியாளர் வழிபடத்தக்கவனாக, ஆட்சியாளர் ஒரு நாயகராக செயற்பட்டார் என்ற அடிப்படையில் இது தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்து உருவானது. குறிப்பாக ஜெர்மனிய இனம்தான் உலகத்தில் சிறந்தது என்றும் அந்த இனவாதத்தை அடிப்படையாக வைத்து ஏனைய நாடுகளை கைப்பற்றுவதற்காக இராணுவ பலத்தை ஏற்படுத்திக் கொண்டது என்று சொல்லுகின்ற ஒரு ஆட்சி மாதிரியை தான் நாங்கள் பாசிச அரசு மாதிரி என்று சொல்லுவோம். இந்த பாசிச அரசு மாதிரி இந்த தாராள ஜனநாயகத்திற்கும் சமூகவாதத்திற்கும் எதிராக தோற்றம் பெற்ற ஒன்று என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமானது. இங்கு தாராள ஜனநாயகத்தில் தனிமனிதனுக்கு முழு சுதந்திரம் காணப்பட்டது. பாசிச அரசில் எந்த விதமான சுதந்திரமும் தனிமனிதனுக்கு இருக்கவில்லை என்ற மிக முக்கியமான விடயத்தையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இதனை அடுத்ததாக உலகத்தில் தோற்றம் பெற்ற இன்னொரு பிரதானமான ஒரு அரச மாதிரி தான் காலனித்துவ அரச மாதிரி. அதாவது குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள், போர்த்துகல், ஒல்லாந்து, ஸ்பெயின், பிரான்ஸ், யூகே போன்ற நாடுகள் ஐரோப்பா அல்லாத நாடுகளை தங்களுடைய காலனித்துவத்தின் கீழ் கொண்டு வந்த முறையை தான் நாங்கள் காலனித்துவ அரசு மாதிரி என்று சொல்லுவோம். குறிப்பாக ஆசியா, ஆப்பிரிக்க, லத்தீன் அமெரிக்க நாடுகளை இந்த ஐரோப்பிய நாடுகள் கைப்பற்றி தங்களுடைய காலனித்துவத்தின் கீழ் கொண்டு வந்த ஆட்சி செய்த முறையை தான் நாங்கள் காலனித்துவ அரசு மாதிரி என்று சொல்லுவோம். இந்த காலனித்துவ அரசு மாதிரியில் பல்வேறுபட்ட அவர்களுடைய சிந்தனைகள், அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய அரசியல் மாதிரிகள் இங்கே முழுமையாக அமல்படுத்தப்பட்டன. இதனை மேற்கொள்வதற்காக அரசு நிர்வாகம் சரியாக பயன்படுத்தி ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பிரதேசத்திலும் அவர்கள் கைப்பற்றிய நாடுகளில் இருந்து வளங்கள் அல்லது முக்கியமான விடயங்களை தங்களுடைய நாடுகளில் காலனித்துவ அரசு ஒரு அம்சமாக என்றால் அந்த நாடுகளுக்கு சுதந்திரம் கொடுத்தார். பின்னர் உருவான காலனித்துவ அரசு என்று சொல்வோம். போஸ்ட் கொலோனியல் ஸ்டேட் சிஸ்டம் என்று நாங்கள் அதை சொல்லுவோம். இந்த பின் காலனித்துவ அரசு மாதிரியில் என்ன இந்த காலனித்துவப்பட்ட அல்லது காலனித்துவவாதிகளால் ஒல்லாந்தரினால் வழங்கப்பட்ட அதே மாதிரி தொடர்ந்து கிடைத்ததன் பின்னர் இங்குள்ள அரசியல் தலைவர்களுக்கு ஏற்பட்டது. எனவேதான் இது தொடர்பாக மிக முக்கியமாக ஹம்சா அலவி என்பவர் மிக முக்கியமாக ஒரு த லெஃப்ட் ரிவ்யூ என்ற ஒரு சஞ்சிகையில், ஒரு இடதுசாரி சஞ்சிகையில் எழுதின மிக பிரதானமான ஒரு கட்டுரை உலகத்தில் ஃபேமஸாக இருந்தது. அவர் அந்த கட்டுரையில் சொல்கின்றார், தொடர்ந்தும் பின்காலனித்துவ அரசியலில் நிர்வாகம் மற்றும் ஏனைய விடயங்கள், இராணுவம் போன்ற விடயங்களில் தொடர்ந்தும் காலனித்துவ முறையை பின்பற்றியது என்ற விடயத்தை ஹம்சா அலவி தன்னுடைய ஆர்டிக்கலில், தன்னுடைய கட்டுரையில் கொண்டு வந்திருக்கின்றார். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு நவீன தாராண்மைவாத அரசு முறை என்று இன்று தோற்றம் பெற்றிருக்கின்றது. இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். இது தாராள ஜனநாயக அரசுடைய ஒரு பரிணாமமாக இதனை நாங்கள் பார்க்கின்றோம். ஆரம்பத்தில் அரசுகள் தலையிடவே கூடாது தனிமனிதனுடைய சுதந்திரத்தில் என்ற விடயம் பார்க்கப்பட்டது. இது கொஞ்சம் காலமாக இருந்தது. எனவே அரசுகள் பார்த்தார்கள், தலையிடவில்லை. ஆனால் அவ்வாறு தலையிடாமல் இருந்த பொழுது மீண்டும் ஒரு கருத்து வந்தது, தலையிடாமல் இருந்தால் மக்களுடைய நலன்கள் பாதிக்கப்படுகின்றது, எனவே நீங்கள் தலையிட வேண்டும் என்ற முறைமை வந்தது. அந்த நேரத்தில் அரசு தலையிட்டதன் காரணமாக நலன்புரி அரசு முறைமை தோற்றம் பெற்றது. இதன் பிறகுதான் நவதாராண்மைவாதம் ஏற்படுகின்றது, நியோ லிபரலிச என்று அதனை நாங்கள் சொல்வோம். இந்த காலப்பகுதியில் அரசுகளால் முழு அளவிலான நலன்களையும் மக்களுக்கு கொடுக்க முடியாமல் போய்விட்டது. பொது நலன்கள் அனைத்தையும் அரசினால் மேற்கொள்ள முடியாமல், எனவே ஏனைய நிறுவனங்கள் எல்லாம் வந்து மக்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்கு முற்பட்டன, மக்களின் நலன்களை கொடுப்பதற்கு முற்பட்டன. இதன் போது அரசுகள் என்ன செய்தன, அந்த விடயங்களை பார்க்கின்ற ஒன்றாக மாத்திரம், முகாமைத்துவம் செய்கின்ற அரசுகளாக மாத்திரம் குறைந்த அளவில் செயற்படுகின்ற அரசுகளாக காணப்பட்டன. எனவே இந்த காலத்தில் இருந்த அரசுகளை நாங்கள் குறைந்தபட்ச அரசு, மினிமல் ஸ்டேட் என்றும் அல்லது முகாமைத்துவ அரசு, மேனேஜரியல் ஸ்டேட் என்றும் இதனை நாங்கள் அழைப்பதும்
இவ்வாறு நவசாரண்யவாத அரசு முறை இன்று சில நாடுகளில் பின்பற்றப்பட்டு கொண்டு வருகின்றது. இவ்வாறு நாங்கள் அரசு மாதிரிகள் அல்லது அரசு வகைப்படுத்தல்களை நோக்கி பார்க்கலாம். உங்களுக்கு சில வேளைகளில் மாணவர்களே ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வினாக்களில் நேரடியாகவே 2 அரச மாதிரிகளை குறிப்பிடுகின்ற கேள்வி வரலாம், அல்லது இதற்குள்ளால் இருக்கக்கூடிய பண்புகள் பற்றிய கேள்விகள் வரலாம். எனவே கட்டாயமாக இவற்றையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு இந்த அரச மாதிரிகள் அல்லது வகைப்படுத்தல்களை மிகச் சரியான முறையில் புரிந்து கொண்டு இவற்றுக்கு விடையளிக்க வேண்டும் என்று உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக கடவுள் என்று, அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறி இந்த பகுதியை நான் முடித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த 3இல் 3, 3இல் 4 என்பவற்றுக்கு செல்வோம். எனவே அன்புக்குள்ள மாணவ செல்வங்களே, நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்காக பிடித்திருந்தால் எனக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு அவற்றை ஷேர் பண்ணி அவற்றுக்கு கமெண்ட் பண்ணி உங்களுடைய கருத்துக்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று உங்களிடத்திலே வேண்டி விடைபெறும் நான் என்று உங்கள் நண்பன் ஆசிரியர் ரசீம் ஐதுரூஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.